Super ma. Very very happy. So now there's only one thing left in the first year for you to do, that is MCQ test of stories and values. சரியா? முன்னாடி அடியன் சொன்ன மாதிரி உங்க பேட்ச் ரொம்ப ரொம்ப சின்சியரா வருஷம் முழுக்க கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஆன் டைம் சப்மிட் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப அழகாவும் பண்ணிருக்கேன் அந்த அசைன்மெண்ட்டை. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெரி நைஸ் டு நோ தட் யூ ஆல் ஆர் லேர்னிங் ஹாப்பிலி. ஸோ ஒரு விஷயம் அடியனுக்கு சொல்லணும்னு தோன்றது இந்த இடத்துல, எல்லாரும் சங்கோஷ்டிக்கு வாங்குவோம். கண்டிப்பா சங்கோஷ்டி அப்படிங்கிறது ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட். இப்ப எல்லாரும் நீங்க வந்து ஆன்லைன்ல ஒருத்தர் பேர் உங்களுக்கு தெரியும், மேபி சம்டைம்ஸ் நீங்க வீடியோல பாத்துருக்கலாம் ஒருத்தர. அது அவ எல்லாரையும் நீங்க நேர்ல பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ். சரியா? சோ யூ கேன் மீட் ஈச் அதர். என்ன மாதிரி என் அப்பா வருவா, என் கசின் பிரதர்ஸ் வருவா, விக்ரம். வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ அவன் என் கசின் பிரதர்ஸ். வெரி குட் மா கண்ணா. சோ நீ வா. சோ நீங்க எல்லாம் வந்து யூ கேன் மீட் ஈச் அதர். நன்னா அங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமும் நடக்கும். உங்க சீனியர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறா. சோ நீங்களும் செகண்ட் இயர் போறதுக்கு அப்புறம் உங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் தான் ஸ்டார்ட் ஆகும் சங்கோஷ்டியில. ஓகே. சோ இந்த வருஷம் நீங்க வந்து ஆஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் பாருங்க. அடுத்த வருஷத்துல இருந்து யூ கேன் பார்ட்டிசிபேட் ஆல்சோ இந்த ப்ரோக்ராம்ஸ். சரியா? பட் தேர்ஸ் ஒன் திங் தட் யூ கேன் ஸ்டில் டூ. நீங்க வந்து சங்கோஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன். இஃப் பாசிபிள் ப்ரீவியஸ் டே கூட வரலாம். ப்ரீவியஸ் டே கூட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் கிட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான். கிட்ஸுக்கு காம்படிஷன்லாம் இருக்கும். இப்போ உங்க சீனியர்ஸ் எல்லாம் வந்து காம்படிஷன்ல என்ரோல் பண்ணிருக்கா. குவிஸ் காம்படிஷன், இண்டிவிஜுவல் ரெசிடேஷன் காம்படிஷன், அதெல்லாம் 27th டிசம்பர் அன்னைக்கு நடக்க போகுது. சரியா? அதை தவிர டேலண்ட் ஷோ அப்படின்னு ஒண்ணு நடக்க போகுது. அதுல வந்து பாட்டு எல்லாம் பாடுவா, அப்புறம் டான்ஸ் ஆடுறவா ஆடுவா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சவா வாசிப்பா. அந்த மாதிரி there are some programs which might be interesting for you on the 27th. so நீங்க 27th வரதா இருந்தா நீங்க அசைன்மெண்ட் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வாங்க. சரியா? that day we may have some time. அப்போ நம்ம வந்து அதை வந்து காமிக்க ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும், எப்படி நீங்க அசைன்மெண்ட் எழுதிருக்கீங்க அப்படிங்கறதுன்னா. மேண்டேட்டரியா எடுத்துன்னு வரணுங்கிறது இல்ல, பட் நீங்க வரச்சே எடுத்துன்னு வந்தேன்னா நல்லா இருக்கும். 28th அன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஃபுல் டே வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அன்னைக்கு வந்து அதை பாக்கிறதுக்கோ காமிக்கிறதுக்கோ டைம் இருக்கிறது கஷ்டம். 27th நீங்க வந்தேன்னா இன்கேஸ் யூ பிளான் டு கம் வித் யுவர் அசைன்மெண்ட் புக்ஸ். சரியா? ஸோ அப்போ அடியனும் அதை நேரில் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடியன் would really want to see it in person and also it can be shown to people who have come that day. சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். 27th அன்னைக்கு நீங்க வரதா இருந்தா. ஓகே, இட்ஸ் நாட் கம்பல்சரி, பட் இஃப் யூ கேன் கம் இட் வில் பி நைஸ். 28th கண்டிப்பா வாங்குவோம் எல்லாரும். ஏன்னா 28th தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ எல்லாரும் அம்மா அப்பா அழிச்சுட்டு கண்டிப்பா வாங்கும். சரியா? ஓகே, வித் திஸ் வில் கெட் ஸ்டார்டட் வித் ரிவிஷன் செஷன் ஃபார் திஸ் இயர். இப்ப நம்ம இந்த ஹோல் இயர்ல ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல என்னென்னலாம் கத்துனோமோ அதை குவிக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்னமா? யாருமா? யாருமா அது? அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம இப்போ பார்க்கலாம் ரிவிஷன். சரியா? ஓகே, நம்ம என்னென்னலாம் கத்துட்டோம். இந்த பேட்சுக்கு தான் இந்த அசஸ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் அடியே. ஏன்னா நீங்க அவ்வளோ ரெகுலரா அசைன்மெண்ட் எழுதியிருக்கேள், ஆன்சர் பண்ணிருக்கேள் கிளாஸ்ல. அதனால அசஸ்மெண்ட் ஷுட் பி வெரி வெரி சிம்பிள் ஃபார் யூ பீப்புள். ஸோ என்னெல்லாம் கத்துட்டு இருக்கோம் நம்ம இந்த வருஷத்துல? ஆச்சாரியன் அப்படின்ற வேல்யூ செஷன் பார்த்திருக்கோம், ஹயக்ரீவா ஸ்டோரி பார்த்திருக்கோம், பெருமாள் செஷன் பார்த்திருக்கோம், ததிபாண்டா ஸ்டோரி பார்த்திருக்கோம், வேதம் பார்த்திருக்கோம், பரத்வாஜர் ஸ்டோரி பார்த்திருக்கோம், அப்புறம் நல்வழக்கம் தர்மம் சதாச்சாரம் அப்படின்னு ஒரு வேல்யூ செஷன் பார்த்திருக்கோம். அதுல 2 ஸ்டோரிஸ் பார்த்தோம், ஸ்டோரி ஆஃப் புண்டரீகா, ஸ்டோரி ஆஃப் தர்மராஜா. இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே பார்த்து முடிச்சுட்டோம். ஓகே, செகண்ட் டேர்ம்ல பரிபாஷை பார்த்தோம், அப்புறம் ஆல்வேஸ் பி ஹம்பிள் அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம், அப்புறம் மாசம் திசி நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம், அண்ட் ஃபைனலி ஸ்தோத்திரம் அண்ட் பிரபந்தம் பரிச்சயம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகே, ஸோ குவிக்கா ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன்.
அதர்வைஸ் கண்டென்ட் அடியன் வந்து இந்த இடத்துல ரிவைஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆச்சாரியன்னா யாரு அப்படின்னு நம்ம கத்துக்க ஆரம்பிச்சோம். அண்ட் தென் we learned the definition of guru. So this is a very important thing from question point of view. guna என்ன அர்த்தம், ரூனா என்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தபடியா ஆச்சாரியன் அப்படிங்கறதுக்கு 3 டெஃபினிஷன்ஸ், 3 ஆஸ்பெக்ட்ஸ் நான் பார்த்தோம். ஸோ அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான், ஒன் ஹூ நோ ஸ்பிரிட் ஆஃப் சாஸ்திராஸ். அந்த மாதிரி there may be a question or a match the following related to this. So that is important. அதுக்கப்புறம் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹயக்ரீவன் கதையில எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கதையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு கதை வந்து கிரேட் டீடைல்ஸ்ல தெரியும். அண்ட் யூ ஆல்சோ மேட் ஃப்ளோ சார்ட்ஸ், ஆடியோஸ் அண்ட் லேர்ன் த ஸ்டோரி வெரி வெரி வெல். அதனால அதுல இருந்து என்ன கேட்டாலும் நீங்களாம் சூப்பரா பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கதையிலேருந்து எனி ஆஸ்பெக்ட் கேன் பி கொஸ்டின். இப்போ பெருமாளுடைய நாபியிலேருந்து யார் வந்தா, பெருமாள் ஸ்னேவல்ல இருந்து யார் எமர்ஜ் ஆனா அப்படின்னு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ தி ஆன்சர் வில் பி பிரம்மா. ஓகே, அண்ட் தென் who are the 2 asuras who emerged from the eardrum of பெருமாள் அப்படின்னு கொஸ்டின் இருக்கலாம். இல்ல from where did the 2 asuras emerge from the திருமேனி of பகவான் அப்படின்னு இருக்கலாம். அப்புறம் whose அனுகிரகம் they got அப்படின்னு இருக்கலாம். டியூ டிராப்ஸ் இல்லைன்னா இயர் வேக்ஸ், சரியா, காது குறும்பையிலேருந்து வந்தா. அப்புறம் மது, மிருது, கட்டினா, கைட்டபா அதெல்லாம் ஏன் வந்தது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். as I said, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும், அதனால என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்களாம் பிச்சு உதறிடுவேன், பிரச்சனையே இல்லை. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் த ஸ்டோரி அண்ட் ஒரு தடவை நீங்க சொல்லி பார்த்துக்கோங்க மைண்ட்ல, அப்போ உங்களுக்கு எல்லாமே தானே ஞாபகம் வருது. சப்போஸ் ஏதாவது ஞாபகம் இல்லைன்னு தோணிட்டுன்னா அந்த செஷனை போய் ஒரு நிமிஷம் ஓட்டி பாருங்க, அதுவும் தெரியும். ஓகே, ஸோ எப்படி ஹயக்ரீவர் பிரம்மாக்கு உபதேசம் பண்ணார் வேதங்களை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன கொஸ்டின் வரலாம். அடுத்தது எப்போல்லாம் ஆச்சாரியன் தனியன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது when we make any mistake what should we do அப்படின்னு கொஸ்டின் வரலாம். So we should recite ஆச்சாரியன் தனியன் and seek forgiveness from ஆச்சாரியா அப்படின்னு அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். சரியா? அடுத்தது பெருமாள் அப்படிங்கிற செஷன் பார்த்தோம். சோ பெருமாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், பெருமாள் கிராண்ட்ஸ் அஸ் மோக்ஷம், அது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ the relationship between us and பெருமாள் is ஷரீரம் and ஆத்மா அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெருமாள். சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஆனந்தம்னா என்ன, அனந்தம்னா என்ன, அமலம்னா என்ன, அந்த மீனிங் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ரூபத்துல கேட்கப்படலாம். ஓகே, அண்ட் பெருமாள் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் மகாலட்சுமி, அது உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸ்லி தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ததிபாண்டா ஸ்டோரியில அகெயின் all aspects you should remember. ததிபாண்டா was a curd seller in கோகுலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சேஜ் யாரு, யாரோடைய ஆசிரமத்துல ததியாராதனை நடந்தது அப்படின்னு கேட்டா கர்கர் அப்படின்னு சொல்ல தெரியணும். அப்புறம் யாரு வந்து கர்ட் வச்சுட்டு இருந்தா கோகுலத்திலேயே, ஒரு ஓல்டு உமன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ததியாராதனையில கர்ட் வந்து அன்லிமிட்டடா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ததிபாண்டன் கிருஷ்ணனுக்கு சரணானா, எப்படி அவனோட கர்ட் பாட்டுக்குள்ள கிருஷ்ணரை அலோவ் பண்ணினா. அப்புறம் கிருஷ்ணர் வந்து 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்தார், யாருக்கு, ததிபாண்டனுக்கும் ததிபாண்டனுடைய பானைக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். கிருஷ்ணா கிராண்டட் மோக்ஷம் டு ததிபாண்டா அண்ட் கர்ட் பாட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ, அதுக்கு ஆன்சர். சரியா? ஸோ அது தென் வி சா பெருமாள் பத்தி பேசும்பொழுது சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றது கரெக்ட். பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பெருமாளை சேவிச்சேன் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பெருமாள் எழுந்தருளினார், சேவை சாதித்தார் அப்படின்னு சொன்னா that will be better. சரியா? ஸோ that was about பெருமாள். வேதம் அப்படிங்கிற டாபிக்ல என்னென்னலாம் பார்த்தோம், இது ரொம்ப முக்கியம். The 3 types of பிரமாணம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்.
So pramanamna enna, I hope you all remember. Pramanam is the means to know something. So that can be pratyaksham, that is direct, anumanam, that is by inference, or shabdam, that is by some authentic text or scripture. சரியா? So இது வந்து முக்கியம். 3 விதமான பிரமாணங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி क्वेश्चन வரலாம். அதே மாதிரி வேதம் அபௌருஷேயம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். வேதத்துக்கு மறை அப்படின்னு பேருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் வேதாஸ், எது போயட்ரி, எது ப்ரோஸ், எது மியூசிக், எது மந்திர சித்தி உடையது, அது மேட்ச் த ஃபாலோயிங்கா வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மகரிஷி வேதவியாசா அரேஞ்ச் த வேதாஸ். இது வந்து ஒரு ஃபேவரட் கொஸ்டின், எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அது. அப்புறம் இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். வேதத்துக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது யூ மே ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ் இன் விச் ஒன் ஆஃப் த ரைட் ஆப்ஷன்ஸ் வுட் பி உபநயன சம்ஸ்காரம், குரு உபதேசம், ஸ்வரசித்த உச்சாரணம், அதெல்லாம் வரும். And another very important thing is one who leads the life according to Vedas is called a Vaidika. அப்படிங்கிறது முக்கியம். Then you all know the story of Bharadwajar. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பரத்வாஜர் எப்படி 300 வருஷம் வேதத்தையே கத்துட்டு இருந்தார். and he still wanted to continue learning Vedas. அப்போ இந்திரன் வந்து ஒரு படம் போட்டு காமிச்சான். அப்போ 3 மலை காமிச்சான். அந்த 3 மலை என்னது அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். கற்றது கைமண் அளவு, வேதம் இஸ் அனந்தம் அப்படின்னு 2 மாடல்ஸ் இந்த ஸ்டோரியில நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது வந்து முக்கியமா கொஸ்டினா வரலாம். தென் another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், திவ்ய பிரபந்தம் இஸ் கால்ட் அஸ் தமிழ்மறை அப்படிங்கிறது. அடுத்தது நல்வழக்கம், தர்மம், சதாச்சாரம் பார்த்திருக்கோம் நம்ம. ஸோ நல்வழக்கம்னா மாரல் பிராக்டிசஸ் அப்படிங்கிறதே டைரக்டா ஒரு கொஸ்டினா வரலாம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல அகெயின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாவது கொஸ்டின் வரலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு மாரல் வேல்யூ கிளாஸ் மாதிரி தான் இது. ஸோ வெரி வெரி சிம்பிள் திங், யூ வில் நோ ஃபார் ஷுவர். அதுக்கப்புறம் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங், என்ன திருநாமத்தை எப்ப சொல்லணும் அத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஹரி, புண்டரீகாட்சா, கோவிந்தா, மாதவா, கேசவா, ஹேகிரிவா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா, when you're scared, அதெல்லாம் எப்ப சொல்லணும் அப்படிங்கிறது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Then we saw story of Pundarika and Vithala. For serving his parents, Pundarika made Perumal himself wait, and Perumal waited on a brick. அந்த கதை இது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதுல இன்னும் சம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேன் கம். அப்புறம் தர்மம் அப்படிங்கறத பார்த்தோம். தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்த்திருக்கோம். அதுல முக்கியமான விஷயம் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் தர்மா இஸ் ராமா, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். சதாச்சாரம்னா என்ன, சத்துக்களின் ஆச்சாரம் சதாச்சாரம் அப்படின்னு சிம்பிளா ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அகைன் வெரி ஃபேவரட் கொஸ்டின், which பாசுரம் of திருப்பாவை indicates about சதாச்சாரம்? பாசுரம் 26. Then we saw story of Dharmaraja, where a dog followed Dharmaraja when he was climbing towards Swargam. And இந்திரனே வந்து தர்மராஜனான யுதிஷ்டரனை ஸ்வர்கத்துக்கு அழிச்சின்னு போகணும் அப்படின்னு சொல்லும்போது டாகையும் கூட அழிச்சின்னு போனாதான் வருவேன், பிகாஸ் டாக் என்ன ஆசிரியிச்சுடுத்து அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ கிரேட்டஸ்ட் தர்மம் என்ன, யாராவது நம்மள நம்பி வந்தா, நம்மள சீக் பண்ணி வந்தா அவளை நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ தேர் கேன் பி கொஸ்டின் அபவுட் where Yudhishthira went, who followed Yudhishthira, and what is the moral of the story, and madri questions idle irundhu varala. And this is again very important question, which pasuram of Pillayandadi speaks about sadacharam? Pasuram 9 of Pillayandadi. adukapra paribhashai session நம்ம பாத்துறோம். பரிபாஷை அப்படிங்கிறது கான்வர்சேஷன் வித் சம்பிரதாய வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடியேன்னா என்ன, சுவாமின்னா என்ன, தேவரீர்னா என்ன, எழுந்தருள வேண்டும், தன்யோஸ்மி தன்யாஸ்மி, அந்த மாதிரி ஸ்ரீ சூக்திகள், ஸ்ரீ கோஷம். ஸ்ரீ சூக்திகள்னா வேர்சஸ், ஸ்ரீ கோஷம்னா புக்ஸ். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இந்த பிபிடியை பிடிஎஃபா ஷேர் பண்ணுவோம் குரூப்ல. ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு வாங்க எக்ஸாம் முன்னாடி, சரியா? அதுக்கப்புறம் எல்லாமே பரிபாஷையில் வர்றது எல்லாமே வில் பி மோஸ்ட்லி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஒன்லி. டைரக்டா அந்த வேர்டு கொடுப்போம், வேர்டுக்கு மீனிங். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு நோ தி ஆன்சர், சரியா? எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். கோயில் ஆழ்வார், திருவாராதனம், பெருமாள் தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம், திருமாளிகை எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். என்ன வேணா வரலாம் மேட்ச் த ஃபாலோயிங்கா.
தென் திருமஞ்சனம், திரு ஆலவட்டம், புறப்பாடு, ஸ்ரீபாதம் தாங்கி எல்லாம் பார்த்திருக்கோம். அப்புறம் திருமடப்பள்ளி, சேவா காலம், சாத்துமுறை, ஆல் திஸ் we have seen in detail இல்லையா. விமானம், கர்ப்பகிரகம் எல்லாமே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் பி ஹம்பிள் ஸ்டோரி பார்த்திருக்கோம். ஆல்வேஸ் பி ஹம்பிள் ஸ்டோரியில தான் அந்த பிளேட் ஆஃப் கிராஸ ஊத முடியுமா அப்படின்னு அக்னியையும் வாயுவையும் ஒரு யக்ஷன் மாதிரி ஒரு ஹியூஜ் ஃபார்ம் சேலஞ்ச் பண்ணிட்டு அவளாலெல்லாம் முடியல. தென் தே ரியலைஸ் தட் அவ ஹம்பிளா இருக்கணும். அவ ஆக்சுவலி ஒரு பெரிய தேவாசுர வாருக்கு அப்புறம் விக்டரிய ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. அதுல they were all praising themselves too much. They were being very haughty and thinking that they are only the greatest. அப்போ பெருமாளுடைய சங்கல்பம் இல்லைன்னா ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ கூட பேர்ன் பண்ணவோ ப்ளோ பண்ணவோ முடியாது அப்படின்னு பெருமாள் காமிச்சு கொடுத்த ஸ்டோரி. கேனோபனிஷத்ல இருந்து இருக்கிற ஸ்டோரி இது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஞாபகம் இல்லைன்னா ப்ளீஸ் விசிட் த வீடியோ அண்ட் see it again. எல்லாமே உங்களோட இதுல இருக்கும். 2024 ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஆல் வீடியோஸ் ஆஃப் தி என்டையர் இயர் ஆர் தேர். ஸோ எனி டவுட்ஸ் இன் எனி செஷன் யூ பீப்புள் கேன் கோ அண்ட் செக் தேர். அதுக்கப்புறம் நம்ம மாசம் திச்சி நட்சத்திரம் பார்த்தோம். அதுல தமிழ் மாசங்கள் கரஸ்பாண்டிங் டு பெருமாள் திருநாமம். இது ஞாபகம். இது அகைன் இட் கேன் கம் அஸ் மேட்ச் த ஃபாலோயிங். சான்ஸ்கிரிட் மந்த்ஸ் நேம் இருக்கு, அது ஓகே. அதுக்கப்புறம் அந்த சாங் ஆன் மந்த்ஸ், சித்திரை மேஷம், வைகாசி ரிஷபம், தட் ஆல்சோ கேன் கம் அஸ் மேட்ச் த ஃபாலோயிங். அப்புறம் டேஸ் ஆஃப் த வீக், இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல fill in the blanks கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Again, names of tithis, there can be a question like what is the 9th tithi named as அப்படினு கேட்டா நவமி will be the answer. சரியா? So basically இந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியணும். That is important. கிருஷ்ணபக்ஷம்னா என்ன, சுக்லபக்ஷம்னா என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும். And then nakshatra names. So you can have questions like which is the nakshatram which comes before Ayilyam அப்படினு கேட்டா பூசம் அப்படினு சொல்ல தெரியும். ஓகேவா? So இதுல தான் கொஞ்சம் லேர்னிங் இருக்கு உங்களுக்கு. And this is also a session that has happened recently. So I hope அந்த அசைன்மெண்ட் எழுதும்பொழுது நீங்க கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா it should be easy for you. Anyways, don't worry much. படிச்சுன்னு வாங்கோ. அப்படி ஞாபகம் இல்லைன்னு தோணிட்டுன்னா திருப்பி படிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு வந்து எழுதணும். சரியா? That's okay. Try not to do that. Try to learn and write in the beginning itself. Don't see and write at any point of time. If you feel you don't know the answer, go learn the answer, come back and write. சரியா? அதுதான். Then we saw focus on purpose. வாமனமூர்த்தி and மகாபலியோடைய ஸ்டோரி. எப்படி வாமனமூர்த்தி மகாபலிக்கு பாத்தாளத்துல அவனோட பேலஸ்ல காவலா இருக்கார் அப்படிங்கிற ஸ்டோரி. வாமனமூர்த்தி did not do samharam at all because பெருமாளுடைய அவதாரங்கள்ல the purpose of any அவதாரம் is to do dharma samrakshan, dharma samsthapanarthaya அப்படின்னு சொல்றார். So for that purpose sadhu paritranam or saving the good is most important. If required vinashaya cha dushkritam, you can kill the evil, but actual purpose is only saving the good. So the actual purpose la full focus வச்சிருந்த அவதாரம் வாமன அவதாரம். அதனால இந்த ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். ஓகேவா? Then we saw ஸ்தோத்திர பிரபந்த பரிச்சயம் அப்படின்னு கடைசியா ஒண்ணு பார்த்தோம். That was a summary of all the stotrams and prabandhams you have heard, you have learnt in this year. Okay, so stotramna enna அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஓகே. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, I'll show you that table that we saw in the end. So இப்போ இந்த டேபிள் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையந்தாதி வாஸ் கம்போஸ்ட் பை டேஷ் அப்படின்னா குமாரவர்தாச்சாரியா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அடைக்கல பத்து இஸ் அபவுட் வரதராஜ பெருமாள் அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ சம்திங் லைக் தட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்தோத்திரம் பிரபந்தம் about which பெருமாள் or ஆச்சாரியா and some details is important. பலஸ்ருதி பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. பலஸ்ருதி is just for your knowledge. questions அதுல இருந்து வராது. questions will be from the first 3 columns only. இந்த ஸ்தோத்திரம் யாரை பத்தின ஸ்தோத்திரம் and அதை பத்தி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டீடைல் இருந்தா அது. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பல்லாண்டு அப்படிங்கிறது மங்களாசாசன பிரபந்தம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். திருப்பல்லாண்டு இஸ் அ கைண்ட் ஆஃப் டேஷ் பிரபந்தம்
ஆன்சர் மங்களாசாசனம் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஸோ தட் இஸ் ஆல் தட் வி ஹவ் டன் த ஹோல் இயர். If you have attended all the classes in the year and done all the assignments, the exam will be very, very, very simple. Though the portion seems like a little more, இதுல வந்து கிட்டத்தட்ட 65% போர்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே முடிச்சிட்டோம். ஸோ அப்புறம் இருக்கிறது 35% தான் நம்ம பண்ணியிருக்கோம். பிகாஸ் a little more of memorizing was required in the second half. அதனால கம்மியா வச்சிருந்தோம் போர்ஷன், so that you can memorize more easily. So it shouldn't be difficult. As Adiyan said, கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னு தோணிச்சுன்னா போய் நோட்ஸை படிச்சுட்டு வந்து நோட்ஸை மூடி வச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்து மட்டும் ஆன்சர் பண்ணாதீங்க, சரியா? ஸோ அந்த வியாஜத்துல யூ வில் லேர்ன் சம்திங் தட் யூ டோன்ட் நோ. ஃபைன். So that is all that Adiyan had to say. Any doubts, anybody? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட்டே இல்லையா? யாருமா? சரிதா, சொல்லு கண்ணா. இல்லம்மா, தசாவதார ஜெயந்தி வைக்கல, அதை ஆட் பண்ணல. பிகாஸ் அது வந்து தசாவதாரம் செஷனோட வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். தசாவதாரம் உங்களுக்கு நடத்தணும் அடுத்த வருஷம். ஸோ அதோட அது கத்துக்கலாம் நம்ம. இந்த பிபிடில இப்ப என்ன காமிச்சனோ அது மட்டும் தான் போர்ஷன், அதுல இல்லாதது இல்லை, சரியா? ஓகே, விஸ்ருத் நீ அன்மியூட் பண்ணிருக்கேன். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் நம்ம செஷனை. இந்த பிபிடியை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களோட குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். The test will be held on 18th October 2025. That is next Saturday, coming Saturday. Okay. So உங்க மிட் இயர் MCQ டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு லிங்க் கொடுப்பா, அந்த லிங்கை திறந்தேல்னா ஃபார்ம் வரும். அந்த லிங்க் வந்து ஃபியூ ஹவர்ஸ் ஓப்பனா இருக்கும். அந்த ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து டெஸ்ட் எடுத்துட்டு சப்மிட் பண்ணணும், சரியா? So the kind of progress that you people have shown throughout the year in stories and values session has been commendable. So complete it the same way doing the final year test also, சரியா? And அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைய interesting topics எல்லாம் காத்துட்டு இருக்கு. So we'll have another enjoyable year of Sampradaya learning, சரியா? We will also have Santai classes starting from tomorrow with a new module. அதுவும் சூப்பரா இருக்கும். சந்தை இல்லாமல் ரொம்ப நல்லா கத்துட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. another year of beautiful learning பெருமாள் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதோட நம்ம செஷனை முடிக்கலாம், சரியா? தன்யாஸ்மி. சரி, தன்யாஸ்மி. धन्यास्मि. जय जय श्री कृष्ण. धन्यास्मि. जय जय श्री कृष्ण.